ஈரோடு மாவட்டத்தில் சேலத்தை சேர்ந்த ரவுடி ஜான் மனைவி கண்முன்னே வெட்டி கொலை. மனைவி அலற துடிதுடிக்க காருக்குள்ளே வெட்டி சாய்த்த 4 பேர் கொண்ட கும்பல். ஈரோட்டில் தேசிய சாலையில் காரை வழிமறித்து ரவுடி கொல்லப்பட்ட பதைபதை பூட்டும் காட்சிகள். தப்பியோடிய 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது. ஈரோடு மாவட்டத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கு. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 3 பேர் உட்பட 4 பேர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு வருகை. நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை சுட்டு பிடித்த காவல்துறை. குற்றவாளியை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது தலைமை காவலரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கு சென்ற நபருக்கு திடீர் நெஞ்சுவலி. பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸ் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். கைதானவர் கழிவறையில் வலிக்கு விழுந்ததால் மாவுக்கட்டு. சென்னை கேளம்பாக்கத்தில் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் பணியிடை நீக்கம். மாணவர்கள் சரமாரியாக அடி உதை கொடுத்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் 3 மனுக்கள் தாக்கல். குமரி மாவட்டத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தெரு நாய்களை விட முயற்சி. கேரள வாகனத்தை சிறைபிடித்து அவிழ்த்து விடப்பட்ட நாய்களை மீண்டும் பிடிக்க செய்து உள்ளூர் மக்கள். மதுரை கூடல் நகர் பகுதியில் பாஜக நிர்வாகி மர்மமான முறையில் உயிரிழப்பு. காரிலிருந்து சடலம் மீட்கப்பட்ட நிலையில் உண்மை தெரியும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் பாஜகவினர் திட்டவட்டம். தங்களின் மொழி உரிமையை விட்டுக் கொடுத்து மத்திய அரசு நிதியை ஒருபோதும் பெற மாட்டோம். வானதி சீனிவாசனுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். இந்தியாவில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்கியது ஏன்? முறைகேடு ஏது நடந்ததா என விரிவாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க பஞ்சாப் முதலமைச்சருக்கு அழைப்பு. டெல்லியில் உள்ள முதல்வர் இல்லத்தில் அழைப்புதலை வழங்கிய MP கனிமொழி மற்றும் அமைச்சர் ரகுபதி. எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது. மாநிலங்களவையில் கல்வித்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக பதில். நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திராவில் இன்று வெயில் பதிவு. அனந்தபுரியில் 105 டிகிரி வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் உலக பணக்காரர் பில்கேட்ஸ் சந்திப்பு. ஆந்திர அரசு கேட்ஸ் பவுண்டேஷன் இணைந்து கல்வி, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பங்கெடுப்பு குறித்து ஒப்பந்தம். சுனிதா வில்லியம்ஸை சுனிதா சாவ்லா என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறிய விவகாரம். படிப்பறிவில்லாத முதலமைச்சர் என எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்தி அதிகாரி கடும் விமர்சனம். பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது போல் ஆண்களுக்கு 2 மது பாட்டில்கள் வழங்க வேண்டும். கர்நாடக பேரவையில் MLA ஒருவர் சர்ச்சை கோரிக்கை. காசாவின் நிலைமையை இந்தியா உற்று கவனித்து வருகிறது. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டத்தில் காலையில் வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் மாலை நேரத்தில் கனமழை. குளுமையான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் RTO அதிகாரிகளின் பகல் கொள்ளை. லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே வாகனங்கள் நகரும் என்ற அளவுக்கு சென்றதால் கனரக வாகன ஓட்டிகள் அச்சம். இலங்கையின் கொழும்பு அருகே மதுபானங்கள் ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிதறிய பீர் பாட்டில்களை அள்ளிச் சென்ற மக்கள்.
ராஜஸ்தான் அணி வீரர்களின் பயிற்சியை மேற்பார்வையிட்ட பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் எலக்ட்ரிக் வீல் சேரில் அமர்ந்தபடி பார்வை. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட உலகக் கோப்பையில் விராட் கோலியுடன் பங்கேற்றவர் தற்போது நடுவராக மாற்றம். கோலியின் மிக நெருக்கமான நண்பராக கருதப்பட்ட தன்மை ஸ்ரீவஸ்தவா IPL தொடரில் நடுவராக களமிறங்குகிறார்.